எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்ன சுமதி, நீ காஃபி கொண்டு வந்திருக்க? எப்பயும் மருமக தானே கொண்டு வருவான். அனுவை தான் கூப்பிட்டேன், நீ கொண்டு வந்திருக்க? ஏங்க இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்ல? ஏன் நான் கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா? உங்க மருமகளுக்கு தலை வலிக்குதுன்னு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு வரேன்னு போய் படுத்திருக்கா. அவளை டிஸ்டர்ப் பண்ண சொல்றீங்களா? அதான் நான் போட்டு கொண்டு வந்தேன். என்னம்மா சொல்ற? தலைவலியா? என்னாச்சு? நல்லா தானே இருப்பா. எப்பவும் உடம்பு சரியில்லைன்னு படுக்கவே மாட்டா. இன்னைக்கு என்ன? எப்பவாச்சும் உடம்புலாம் இப்படி அசதியா இருக்கிறது தானேங்க. காலையில இருந்தே ஏதோ ஒரு மாதிரியா தான் இருந்தா. தலை வலிக்குதுன்னு சொன்னா அப்புறம் என்னங்க சொல்ல முடியும்? பாவம், நைட்டும் அவளுக்கு சரியா தூக்கமே இருக்கிறது இல்ல. ஏன்னா அபியும் அப்பப்ப நைட்ல முழிக்கிறாள்ல, எப்படி அவளுக்கு தூக்கம் வரும்? அதான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு வாமான்னு அனுப்பி விட்டுருக்கேன். தூங்கிட்டு வரட்டும். சரி சரி, அவ ரெஸ்ட் எடுக்கிறதுல எல்லாம் ஒன்னும் இல்ல, சும்மா கேட்டேன். அனி, அடடே வாங்க நீ, வாங்கண்ணா. வாங்க வாங்க, ஏன்பா நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க, வாங்க. இருக்கட்டுங்க, பரவாயில்ல. என்னண்ணா நீங்க உட்காராம இப்படி பேசினா எப்படி? உட்காருங்கண்ணா. அனி, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம் அண்ணி. நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்கோம் அண்ணி. அண்ணி, மாப்பிள்ளை இப்ப கொஞ்சம் உடம்பு பரவாயில்லையா? ஆமா அண்ணி, இப்பெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடிலாம் படுத்தே தான் இருப்பான், இப்பெல்லாம் கொஞ்சம் உட்காடுறான். அப்பப்போ நல்லாவே பேசுறான். தலையில இருக்க கட்டெல்லாம் கழட்டியாச்சு அண்ணி, கையில மட்டும்தான் இருக்கு. ஆனா எழுந்து நடக்க கூடாதுன்னு தான் டாக்டர் சொல்றாங்க. இன்னும் 1 மாசம் 2 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. சரி அண்ணி, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். இதுல என்ன இருக்கு? ஆமா அண்ணி. அண்ணி, நித்யா இங்க? ஏன் அண்ணி கேக்குறீங்க? என் பையனை பத்தி நான் கவலைப்படாம இருக்கேன்னா அதுக்கு காரணம் நித்யா மட்டும்தான். அவனை ஒரு நிமிஷம் சும்மா விட மாட்டா தெரியுமா? எதையாச்சும் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கா. அவன் இந்த அளவு சீக்கிரமா கொஞ்சமாச்சும் குணமாயிருக்கானா அதுக்கு காரணமும் உங்க பொண்ணு நித்யா மட்டும்தான். என் மருமக எப்பவும் என் பையனை நல்லா பாத்துக்கிறா. அவனுக்கு வேலைக்கு என்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும் கூடவே இருந்து பாத்துக்கிறா அண்ணி. இப்ப கூட அவனுக்கு ஏதோ ஜூஸ் கொடுக்குறேன்னு தான் கொண்டு போனான். அப்புறம் புருஷனை அவ தானே அண்ணி பாத்துக்கணும். இப்படிலாம் பாத்துக்கிட்டாதான் மாப்பிள்ளை சீக்கிரமா சரியாவாரு. அண்ணி, நாங்களும் மாப்பிள்ளைய பார்த்து 2 வாரம் ஆச்சுல்ல, அதான் பாத்துட்டு போலாமேன்னு வந்தோம். நாங்க போய் பாத்துட்டு வரலாமா அண்ணி? அட என்ன நீ எங்ககிட்ட பர்மிஷன் கேக்குறீங்க? உங்க மாப்பிள்ள நீங்க பாக்குறத நாங்க வேண்டான்னு சொல்வோமா? போங்க, ரூம்ல தான் இருக்காங்க, போய் பாத்துட்டு வாங்க. அங்கேதான் நித்யாவும் இருக்கா, பேசிட்டு வாங்க அண்ணி. சரிங்க அண்ணி. ஏங்க, முன்னாடி இருந்ததுக்கு இப்ப அந்த அண்ணா கொஞ்சம் பரவாயில்லல்ல? ஆமாமா, எத்தனை நாள் பிள்ளைங்க கிட்ட கோவமா இருக்க முடியும் சொல்லு? பிள்ளைங்க தப்பு பண்ணாலே அந்த கோவம்லாம் நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இது சின்ன வயசுல இருந்து அவர் அந்த பிள்ளை கிட்ட பாசமே காட்டாம இருந்திருக்காரு. இப்பதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருதுன்னு நினைக்கிறேன். சரி, அவரு திருந்தினா நல்லது தானே. நித்யாக்கும் அப்பா சொந்தம் வேணும்னு ரொம்ப ஆசைப்படுற பிள்ளை தானே. அவரு திருந்திட்டான், நம்மள மாதிரி சந்தோஷப்படுறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமாங்க, அவளுக்கும் அப்பா பாசம் கிடைச்சிரும். அவளும் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ம் நித்யா, வாங்கம்மா. வாங்கப்பா. தம்பி, நல்லா இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையாப்பா? வலிலாம் அதிகமா இருக்கா, இல்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? அத்தை, எனக்கு இப்ப உடம்பெல்லாம் பரவாயில்ல அத்தை. உங்க பொண்ணு தான் நல்லா பாத்துக்கிறாளே. இவ இருக்கிற வரையும் எனக்கு என்ன கவலை சொல்லுங்க? எனக்கு நல்லா இருக்கு இப்போ உடம்பு. இந்த கை கட்டு, கால் கொஞ்சம் நடக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மத்தபடி எதுவும் இல்ல அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க என்ன நினைச்சு நிறைய கவலைப்படாதீங்க. நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷம் தம்பி. சீக்கிரமா குணமாயிடுவீங்க. வாங்க மாமா. வரேன்ப்பா. இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்லையாப்பா? மாமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் மாமா. தம்பி, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என்ன மாமா நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறது உங்க பெருந்தன்மை தம்பி. ஆனா அதுக்காக நான் பண்ண தப்புலாம் இல்லைன்னு ஆகாது பாத்தீங்களா? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என்ன மாமா நீங்க வயசுல பெரியவங்க, எங்க கிட்ட போய் உங்களுக்கு இல்லாத உரிமையா மாமா? இல்லப்பா, நான் தப்பு பண்ணிருக்கேன். அதுவும் என் பொண்ணுக்கு நான் எவ்வளவு பெரிய கொடுமை பண்ணிருக்கேன்னு இப்பெல்லாம் தான்ப்பா எனக்கு புரியுது. நித்யா, என்ன மன்னிச்சிடுமா. இந்த அப்பா உனக்கு எவ்வளவோ கொடுமை பண்ணிருக்கேன், என்ன மன்னிச்சிடுமா. முடிஞ்சா மன்னிச்சிரு. அப்பா, நீங்க நீங்க என்கிட்டயாப்பா பேசுறீங்க? நீங்க இப்படிலாம் பேசணும்னு, என் பேர் சொல்லி கூப்பிடணும்னு, அது பாசமா பேசணும்னு நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமாப்பா? இன்னைக்கு நீங்க என்ன பாசமா கூப்பிடுறப்போ அப்பா. அழாதம்மா நித்யா. இத்தனை நாளா நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன். பொட்ட பிள்ளைய
எப்படி பாத்துக்கணும்னு கூட எனக்கு தெரியல. பொட்ட பிள்ளைங்க எப்பயுமே அப்பாக்கு இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இத்தனை நாள் எப்படியோ இருந்துட்டேம்மா. மன்னிச்சிருமா. இதுக்கப்புறம் அப்பா கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துக்கிறேன். செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. இத்தனை நாள் நீ இழந்தது எதையும் என்னால திருப்பி கொடுக்க முடியாதுமா. ஆனா இனி வர நாள்ல நீ எதையும் இழக்காத மாதிரி நான் பாத்துக்க முயற்சி பண்றேம்மா. அப்பா, நீங்க அப்போ என்ன உங்க பொண்ணா ஏத்துக்கிட்டீங்களாப்பா? நித்யா, எப்பவுமே நீ என் பொண்ணு தான்டா. இத்தனை நாள் நான் தான் குருடனா இருந்திருக்கேன். என் பொண்ணை பத்தி புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். எப்பவுமே நீ என் பொண்ணு தான்டா. பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. நித்யா, அழாதம்மா. இவ்ளோ நாள் நீ எதுக்காக ஆசைப்பட்டியோ, எந்த விஷயம் உனக்கு கிடைக்கணும்னு நினைச்சியோ அது இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நீ சந்தோஷப்படணும், அழக்கூடாது. இது சந்தோஷத்துல வர அழுகங்க. எங்க அப்பா இப்படி எல்லாம் என்கிட்ட பேச மாட்டாரா, பழக மாட்டாரா? மத்தவங்க எல்லாம் அவங்க அப்பா கிட்ட எவ்வளவு பாசமா இருக்காங்க, எவ்வளவு ஜாலியா இருக்காங்க. எங்க அப்பா என்கிட்ட அப்படி இருக்க மாட்டாரான்னு நான் எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு எங்க அப்பா என்ன அவர் பொண்ணுன்னு சொல்றப்போ எனக்கு நித்யா, அப்பாதான் இப்போ உன்கிட்ட நல்லா பேசுறாருல, அழாத. இவ்ளோ நாள் நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் நித்யா. இவ்வளவு ஒரு பொக்கிஷமான ஒரு பொண்ணு கையில இருந்தும் அந்த பிள்ளைய நல்லா பாத்துக்க முடியாத அப்பாவா இருந்திருக்கேன்ல. கொடுமைக்கார அப்பாவா இருந்திருக்கேன். பெத்த அப்பா மாதிரி இந்த குடும்பத்துல உன்னை எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க. இவங்க யாரும் உன்னை ஒரு வார்த்தை கூட இது வரையும் தப்பா பேசினது இல்ல. எப்பயும் என் மருமகன் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்பனா என் பொண்ண எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா நான் என் பொண்ணோட அருமை கொஞ்சம் கூட தெரியாம முட்டாளா இருந்திருக்கேன். உண்மையா மனசார சொல்றேன்டா, நீ நல்லா இருக்கணும். இந்த வீட்ல இந்த குடும்பம் உனக்கு கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஏன் நாமளே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் ஒரு நிமிஷம் பயந்தேன். என்னன்னா இவருக்கு இப்படி அடிபடுறப்போ கண்டிப்பா வீட்ல இருக்க எல்லாரும் உன்னதான் தப்பா சொல்லுவாங்க. நீ வந்த நேரம் தான் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருக்கும்னு சொல்லிருவாங்களோன்னு எத்தனை நாள் நினைச்சேன் தெரியுமா? ஆனா ஒரு நாள் கூட உன்னை யாரும் சின்னதா கூட காயப்படுத்தல. இப்ப வரையும் நாங்க வந்தாலும் சரி, எத்தனை முறை நாங்க வந்துட்டு போயிருக்கோம். ஆனா இப்ப வரையும் ஒரு நாள் கூட உங்க பொண்ணு வந்த நேரம் தான் என் பையன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு யாருமே சொன்னதில்ல. உன்னை எல்லாருமே இப்ப வரையும் சந்தோஷமா தான் பாத்துக்கிறாங்க. உன்னை பெருமையா தான் சொல்றாங்க. இதை தவிர அப்பா அம்மாக்கு வேற என்னமா வேணும்? இதுதான் பொண்ணுங்க பெத்தவங்களுக்கு கொடுக்கிற பெரிய சொத்து. இப்ப சொல்றேம்மா, நீ எப்பவும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல இந்த இலக்கண கவிதையும் நித்யா. நடந்ததில்லை. நான் அழலங்க. பரவாயில்லையே, என் பொண்ணு நான் சொல்லி கூட கேட்கல. மாப்பிள்ள கூப்பிட்ட ஒத்த வார்த்தைக்கு அழகிய நிறுத்திட்டேன். ஆமாம்மா, அவருக்கு நான் அழுதா பிடிக்காது. எப்பவும் நான் அழவே கூடாது, சிரிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லுவாரு. அதான் இது போதும்டா. மாப்பிள்ள உன்னை எப்படி பாத்துக்கிறாருன்னு இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமாம்மா, இவரு எனக்கு புருஷனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா. என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு. அடியே, அப்புறம் நானும் தான் சொல்லுவேன், நீ எனக்கு ஒய்ஃப்கா கிடைக்க நானும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். போதும் போதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வச்சவங்க தான். போதுமா? சரிங்க அத்தை, உட்காருங்க. நின்னுட்டே இருக்கீங்க. இல்லப்பா, பரவாயில்ல. நாங்க கீழே கிளம்புறோம். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தோம். நீங்க மாத்திரை போட்டிருப்பீங்க, நீங்க தூங்குங்க. ஆ சரிங்க அத்தை. நித்யா, மாப்பிள்ள தூங்குனதுக்கு அப்புறம் கீழே வாமா, நாங்க கீழே இருக்கோம். சரிங்கம்மா. தம்பி, நான் கிளம்புறேன்ப்பா. என்ன மாமா, இப்பதானே வந்தீங்க? இல்லப்பா, இங்க டவுன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதான் நான் போய் வேலைய பாக்குறேன். சரஸ்வதி இங்க இருப்பா. நான் கிளம்புறப்போ வந்து அவளை கூட்டிட்டு போறேன். அப்படிங்களா? சரிங்க மாமா. கார்ல எது போங்க மாமா, கார் தான் இருக்குல்ல, டிரைவரை கூட்டிட்டு போங்க. இல்லப்பா, பக்கத்துல தான் வேலை. பரவாயில்லப்பா. அப்படியா? சரிங்க மாமா. என்னாச்சு? வந்ததுல இருந்து இப்படியே உட்காந்துருக்கீங்க? அப்பன்னா உனக்கும் விஷயம் தெரியும் தானே? நீயும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியோ? என்ன விஷயம்? அதான் உங்க அண்ணிய பத்தி. ஏங்க, எனக்கே எங்க அண்ணிய பத்தி கேட்ட உடனே செம்ம ஷாக்கா இருந்துச்சுங்க. பாருங்களேன், என் வீட்ல யார்கிட்டயுமே சொல்லல. எனக்கெல்லாம் முன்னாடி தெரியாது. அன்னைக்கு ஸ்கூல்ல நடந்ததை வச்சுதான் எனக்கே தெரியும். ஓ. அதுக்கா இவ்வளவு ஷாக்கா இருக்கீங்க? சாச்சா, அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்டாட்டி இன்னைக்கு ஆஃப் சாரியில கலக்குறாளே, அதான். ம்,
ஆமா அப்பர்ணா, உண்மையாவே உனக்கு இந்த ஆஃப் சாரி சூப்பரா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்ச நாள் தான் போட முடியும். அதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் ஆஃப் சாரி கட்ட முடியாதுல்ல. ஏன் 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 எதுக்குமா இத்தனை ஏன்? எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கல்யாணம் ஆக போகுது. அதுக்கப்புறம் இப்படிலாம் ஆஃப் சாரியா கட்டிட்டு இருக்க போறேன். அததான் சொன்னேன். ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டக்கூடாதா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஃப் சாரி எல்லாம் கட்டக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? அப்படி இல்ல. இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் கட்ட மாட்டாங்கல்ல. சாரி தான் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா சுடிதார், இல்லைன்னா நைட் ட்ரெஸ். இதுக்காகவே நான் இதை மாத்துறேன். மேரேஜ்க்கு அப்புறம் நான் ஆஃப் சாரி தான் கட்ட போறேன். என்னது? அடியே அதெல்லாம் வேணாண்டி. அப்புறம் அப்புறம் ஒன்றும் இல்லம்மா, ஒன்றும் இல்லை. நான் ஏதாச்சும் சொல்லுவேன். அப்புறம் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே சொல்லுவேன். எதுக்கு வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறதே சேஃப் தான் எனக்கு. அப்ப நான் அது நெக்ஸ்ட் வீக் இன்விடேஷன்லாம் வந்துரும்னு கார்த்திக் அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இன்விடேஷன் கொடுக்க போறதுக்கு எனக்கு யாரும் அவ்வளோ ரிலேஷன்ஸ்லாம் கிடையாது. நான் மதருக்கு தான் நேர்ல போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அங்க இருக்க குழந்தைங்க எல்லாரையும் தான் மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ மதருக்கு நேர்ல தான் போய் பத்திரிக்கை கொடுக்கணும். அப்போ நான் மட்டும் போனா நல்லா இருக்காதுல்ல. நீயும் கூட வரியா? நீயும் வந்தீன்னா மதர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நான் இப்பெல்லாம் போறப்பெல்லாம் அடிக்கடி கேக்குறாங்க. உன்னையும் கூட்டிட்டு வர சொல்றாங்க. ஆனா வீட்ல இப்படி ப்ராப்ளம் இருக்கனால நான் உன்கிட்ட சொன்னதில்ல. நீயும் வரியா? இன்விடேஷன் கொடுக்க போறப்போ 2 பேரும் போய் கொடுத்துட்டு வரலாமா? என்னங்க இது கேக்குறதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? கண்டிப்பா நானும் உங்க கூட வரேன். அது மட்டும் இல்ல, நீங்க யாருக்கு இன்விடேஷன் கொடுக்க போனாலும் நான் கண்டிப்பா கூட வருவேன். ஓகேவா? நான் ஸ்பெஷலா யாருக்கு அப்புறம் கொடுக்க போறேன். உனக்கே நல்லா தெரியும் யாரும் இல்லைன்னு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு அவ்வளோ க்ளோஸா யாரும் இல்லை. இப்போ எனக்கு யாருக்கு நான் கொடுப்பேன்னா நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸ்க்கு கொடுப்பேன். பட் ஆனா அவங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுக்காம வீட்டில் போய் நேர்ல கூப்பிடணும்னு தோணுது. அவ்வளவுதானே. சோ ஏதாச்சும் ஒரு சண்டே எல்லார் வீட்டுக்கும் போய் நேர்ல 2 பேரும் சேர்ந்தே கூப்பிட்டுட்டு வரலாம். போதுமா? ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போறப்பையும் கூப்பிடுவேன். நீங்க தான் வரணும். ஓகே? சரிம்மா போலாம். அப்போ ஓகே. சரி, ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க வேண்டான்னு சொன்னா வீட்ல யாரும் எது கொடுக்க மாட்டாங்களா என்ன? முன்னாடி எப்படியோ. ஆனா இப்ப வேற இந்த வீட்டு மாப்பிள்ளையா போயிட்டீங்க. சோ மாப்பிள்ளை கவனிப்பெல்லாம் செம்மையா இருக்கும். அதெல்லாம் குடுக்கறப்போ அனுபவிச்சுக்கணுங்க. அவ்வளவுதானே. சரி. என்னை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், உன்னோடு நான் என்னானதோ, கும்மாளமோ கொண்டாட்டமோ, காதல் வெளியில் நீ கற்றை கடிக்கிறாய் பிள்ளை. வாங்க நீ, வாங்க வாங்க. வாடா வைஷு. வராத. இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன். 2 அண்ணியும் சொல்லாம திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்களே. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்க அண்ணி. நான் அக்கா கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லல. அவங்களும் கிளம்பி வருவாங்க நான் எதிர்பார்க்கல. அது ஒண்ணும் இல்ல அண்ணி, வீட்டுல கொஞ்சம் பலகாரம் செஞ்சேன். சரி அதையும் கொடுத்துட்டு அப்படியே மாப்பிள்ளைய பார்க்கவே இல்லை இல்லைங்களா? 2 வாரம் ஆயிப்போச்சு. அதான் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம். அப்புறம் உங்க மாப்பிள்ளைய பார்க்க வரணும்ல. இந்த மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு வந்தா தானே நல்லா இருக்கும். என்னடா வைஷு இன்னைக்கு அமைதியா இருக்க? எப்பயும் என் மருமக வந்தாலே கலகலன்னு பேசிட்டே இருப்பா. இன்னைக்கு என்னன்னா அமைதியா இருக்காளே? இல்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல அதான். அட உட்காருங்க நீ. அனிதா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா நீ மட்டும் இருக்க? நித்யா எங்க? அனு எங்க? அம்மா நித்யா ரூம்ல இருக்கா. அப்புறம் அனு அக்காக்கு என்னமோ தெரியலம்மா, காலையில இருந்து தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சு வாங்கன்னு அனுப்பியிருக்கேன். படுத்துட்டு இருப்பாங்க. ஓ அப்படியாம்மா, சரி சரி. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா நல்லா இருக்கும். இப்போ வெயிலுக்கு அப்பப்ப தலைவலி வருது பாருங்க நீ. ஆமா நீ, அடிக்கடி இப்பெல்லாம் தலைவலி வரதான் செய்யுது. என்ன பண்றது? ஆனா வெயிலுக்கு வெளியவும் போக முடியல. அப்பா என்ன சூடா இருக்கு. அது வேணா சொல்லுங்க நீ, வீட்டுக்குள்ளேயே ஃபேன் இல்லாம இருக்கவே முடியல. என்ன வைஷு பாத்துட்டே இருக்க? குடி. குடிச்சிட்டு தான் இருக்கேன். அபி என்னடா, ஏதாச்சும் வேணுமாடா அபி? அம்மாக்கு தலைவலியா இருக்குடா. அம்மா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கிறேன். பாப்பா போய் விளையாடு. அபி அங்க கவின் அப்பா இருப்பாருல்ல, அவர்கிட்ட கேளு, அப்பா எடுத்து கொடுப்பாருடா. அம்மா கொஞ்ச நேரம் தூங்குறேன். பாப்பா வந்து அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ அப்பா அம்மா அத்தை எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க கூட விளையாடிட்டு. சரிடா. அபிக்குட்டி என் பட்டு தங்கம் என்ன இங்க ஓடி வந்துருச்சு பாப்பா?
அம்மா தூங்குறாங்களா? சரி சரி, அம்மா தூங்கட்டும். பாப்பா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்ப என்ன, பாப்பாக்கு பால் தானே வேணும், அப்பா எடுத்து கொடுக்குறேன். அப்பா பைக் போலாமா? என் அபிக்குட்டிக்கு பைக்ல போகணுமா? ஆனா இப்ப பாருடா, ரொம்ப வெயிலா இருக்குல்ல. இப்போ பைக்ல போனா அபிக்குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். நம்ம சாயந்தரமா பைக்ல போலாம். அப்பா அப்போ எனக்கு ஐஸ். ஐஸ்கிரீம் வேணுமா? சரி சரி, அப்பா வாங்கி கொடுக்குறேன். ஹை ஜானி, அப்போ எனக்கு 2. அப்பா ஆ ஆ வாங்கி கொடுக்குறேன்டா. அபி என்ன வைச்சு? அபி கீழ அனிதா உன்னை கூப்பிட்டாங்க தெரியுமா? எதுக்கு? பாப்பா ஜூஸ் கேட்டிங்களாமே, அனிதா அம்மா உனக்கு ஜூஸ் போட்டு வச்சிருக்காங்க, உன்னை வர சொன்னாங்க. ஐ எனக்கு ஜூஸ், நான் போறேன். அப்பா நான் ஜூஸ் குடிக்க போறேன். சரிடா, ஆனா பார்த்து பொறுமையா போகணும், ஓடி போக கூடாது. கவின், என்ன? என்ன கவின் இது? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன். வானு கூடவா கூப்பிட மாட்டீங்க? கவின், ஏய், என்ன பண்ற? நகர்ந்து நில்லு. ஏன் நான் எதுக்காக நகரணும்? அதெல்லாம் முடியாது, நான் இங்க தான் நிப்பேன். என்ன அதிசயமா இருக்கு? எப்பவும் நானே பக்கத்துல வந்தாலும் யாராச்சும் பாத்துருவாங்கன்னு விலகி விலகி தானே போவ. இன்னைக்கு என்ன? நான் எதுக்காக பயப்படணும்? இது என்னோட வீடு, எனக்கு எதுவும் பயம் இல்லப்பா. பாரா, என்ன இப்ப உங்களுக்கு? அப்போ உனக்கு பயம் இல்ல? இல்ல. அண்ணி வாங்க நீ. யாரு யாரு கவின்? எந்த அண்ணி? அங்க யாருமே இல்லையே. எதுக்கு சிரிக்கிறீங்க? அங்க யாருமே இல்லையே. ஆமா, யாரும் இல்லதான். அப்போ இப்போ அண்ணி வாங்கன்னு கூப்பிட்டீங்க? அது சும்மா. என்ன கவின், நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். அதான் எனக்கே தெரியுமே. அவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு அவ்வளவு க்ளோஸா வந்து நிக்கணும்? கவின், இங்க பாரு வைஷு, நான் கோவமா இருக்கேன்னு நீ என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைச்சதெல்லாம் ஓகே தான். ஆனா அது தைரியத்தோட பண்ணணும். அதை விட்டுட்டு மனசுல பயத்தை வச்சுக்கிட்டு வெளிய சிரிக்கிற மாதிரி நடிக்க கூடாது, சரியா? பயமா? எனக்கு என்ன பயம்? அடி பாவி, மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் கீழே விழுந்தும் ட்ரெஸ்ல மண்ணு ஒட்டலன்னு சொன்னாங்களாம், அது மாதிரி இருக்கு. கவின், அந்த பழமொழியை தப்பா சொல்றீங்க. கீழே விழுந்தாலும் மீசையில தான் மண்ணு ஒட்டலன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க ட்ரெஸ்ன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. அந்த டைலாக்க சொல்லியிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? எனக்கு மீசையே இல்லைன்னு சொல்லியிருப்ப. அதுக்கு தான் ட்ரெஸ்ன்னு சொன்னேன், போதுமா? இதுல வேற ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டாலாமா. கிளம்புடி. கவின், என்ன வைஷு? நீங்க நார்மலா என்கிட்ட பேச மாட்டீங்களா? பேசிட்டு தானே இருக்கேன். இல்ல கவின், நீங்க முன்னாடிலாம் என்கிட்ட பேசுற மாதிரி பேசல. நான் பேசுறேனேன்னு சும்மா கடமைக்கேன்னு பேசுறீங்க. இங்க பாரு வைஷு, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னால எதையும் மறக்க முடியாதுன்னு. அது அவ்வளவு சீக்கிரம் என் மனசுல இருந்து போகாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ கேட்கலாம், ஆனாலும் என்கிட்ட பேசுறீங்களேன்னு. வேற வழி இல்ல, நீ அலறதி என்னால பார்க்க முடியல வைஷு. அதுவும் ஒரே ஃபேமிலில இருந்துகிட்டு என்னால அப்படி பேசாம அவாய்ட் பண்ண முடியல. அது மத்தவங்களுக்கு சந்தேகத்தை தான் கொடுக்கும். இப்ப பாரு, இங்க வீட்டுக்கு வந்திருக்க. இப்போ நான் உன்கிட்ட பேசாம போனாலோ, நீ சோகமா இருந்தாலோ வீட்ல எல்லாருக்குமே டவுட் வரும். அந்த ஒரே ரீசன் தான், போதுமா? என்னால பழையபடி உன்கிட்ட பேச முடியுமான்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு என்னால முடியாது வைஷு, நிஜமா முடியாது. என் மனசுல ஏற்பட்ட காயம் அந்த மாதிரி. உனக்கு தெரியாது, நீ பாட்டுக்கு ஈஸியா என்ன அப்படி பேசிட்டு போயிட்ட. அந்த நான்சி என்னை பார்த்து எப்படி சிரிச்சான்னு உனக்கு தெரியுமா? அது என்னால மறக்கவே முடியலடி. சத்தியமா இப்போதைக்கு என்னால மறக்கவும் முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அன்னைக்கு சுஜியும் சஞ்சயும் கூட என்னதான் திட்டினாங்க. ஏன், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்கிட்ட பேசக்கூட இல்ல. நான் பண்ணதுதான் தப்புன்னு என்னதான் திட்டிட்டு போனாங்க. நான் யாருக்கும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பத்தியா. அவகிட்ட விட்ட சவாலெல்லாம் என்ன அவங்க கிட்ட சொல்றியா? அது என்னால முடியாது. உனக்கே அந்த நான்சி போன்ல பேசிட்டு இருந்தப்போ கேட்டதுனாலதான் இதெல்லாம் தெரியும். இல்லனா உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்க போகுது? இப்ப வரையும் நீ என்ன தப்பாதான் நினைச்சிட்டு இருந்திருப்ப. இதுக்கப்புறம் யாருக்காகவும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வைஷு. நான் பண்ணது தப்பு தான். முன்னாடியே உன்கிட்ட நான் என் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. பட் அதுக்கு நடுவில் இந்த நான்சி ப்ளே பண்ணுவான்னு நானும் எதிர்பார்க்கல.
அது இப்படி போய் முடியும்னு நிஜமா நான் எதிர்பார்க்கல. இப்ப எதுக்கு அதை பத்தியே பேசிட்டு இருக்க? எனக்கு அது பேச பேச டென்ஷன் தான் ஆகுது. ஸோ கீழே அத்தெல்லாம் வந்திருக்காங்கல்ல, கீழே போலாம் வா. ஹலோ. நீங்க போங்க கவின், நான் வரேன். ஓகே. நீங்க பேசுறதுலயே உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு புரியுது. இந்த வீட்ல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு நார்மலா இருக்க மாதிரி இருக்கீங்கல்ல, அதுவும் எனக்கு புரியுதுங்க. நான் பண்ணது தப்புதான். என்ன சூர்யா, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? வெளியே வான்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லம்மா, சும்மாதான். எப்படியும் மேடம் இன்னும் 2 வீக்ஸ்க்கு ரொம்ப பிஸியா தான் இருக்க போறீங்க. அப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல, அதான் இன்னைக்கே பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன சொல்றீங்க? நான் என்ன பிஸியா இருக்க போறேன்? நாளைக்கு தான் உனக்கு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, எப்படியும் எக்ஸாம் முடிகிற வரையும் பிஸியா தான் இருக்க போறேன். ஓ, அத பத்தி சொல்றீங்களா? ஆமா. என்ன சூர்யா, நீங்க செமஸ்டர் என்னமோ தொடர்ந்து நடக்கிற மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நடுவுல கேப் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு எக்ஸாம்க்கெல்லாம் 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க தெரியுமா? அதான் தெரியுமே, கல்யாண நாள் என்னமோ நெருங்கிட்டே இருக்கு. உனக்கு செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னதுதான். உனக்கு என்னன்னா, எக்ஸாம் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் முடியுது. அப்புறம் என்ன பண்றது? கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயம் கூட நடக்காது போலயே. அன்னைக்கு என்னமோ சார் ரொம்ப டயலாக்லாம் பேசின மாதிரி இருக்கே. நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கலாம், உன்னை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. இப்போ என்னன்னா? அம்மு, இப்பவும் நான் அதை தான் சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். பட் கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மிஸ் பண்ணுவனோன்னு தோணுது. ஏன்னா ஒன்ஸ் தானே கல்யாணமே, அதான். என்னடி சிரிக்கிறேன்? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன நினைச்சா உனக்கு சிரிப்பா இருக்கு? சாச்சா, இல்லையே. அம்மு, சிரிப்பு வருது. சரி சரி, நல்லா சிரிச்சுக்கோ, பாத்துக்கிறேன்டி உன்னை. சரி சூர்யா, என்னன்னு சொல்லுங்க. நான் என் அம்முக்கு ஒரு வாங்கிட்டு வந்திருக்கனே. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நீயே கெஸ் பண்ண பார்க்கலாம். ம், ம், தெரியலையே. ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வந்தீங்களா? எனக்கு பிடிச்ச மாதிரி. சாப்பிடுறதுல இரு. சரி சொல்லுங்க, வேற என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அதுவா, இரு, இந்தா. என்ன சூர்யா, பெண்ணா? உனக்கு எக்ஸாம்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பென்ல தான் நீ எக்ஸாம் எழுதணும், ஓகே? ஓகே, தேங்க்யூ. அடி போட்டுருவேண்டி, இனிமே தேங்க்ஸ் சொல்லு, அப்புறம் இருக்கு உனக்கு. நானே இந்த பெண்ணை தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லா எக்ஸாமே இந்த பென்ல தான் எழுதணும். ஓகே சூர்யா, கண்டிப்பா இதுல தான் எழுதுவேன். சரி அம்மு, இதுக்கப்புறம் நான் உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, நல்லா எக்ஸாம் எழுது, அப்புறமா பார்த்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். அதெல்லாம் ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். என்னம்மா? நான் எக்ஸாம் எழுத தானே போறேன். ஸோ நான் எக்ஸாம்க்கு போறப்பெல்லாம் நீங்களே வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே வந்து டிராப் பண்ணணும். டீலா? ஓகே. உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன், மாலை சூடி